ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகியோட கதையை முடிக்கிறதுக்காக பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு ஆபத்தை வந்து அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்கவும் அந்த இடத்துல கதிர் வந்து ஜானகியை காப்பாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க ஜானகிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஜானகி வந்து பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருந்துட்டு இருக்கவும் கதிர் மட்டும் வரலன்னா என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், டே கதிர், அதுக்காக வந்து உன் உயிரை பணைய வச்சாடே என்னை காப்பாற்றுவேன், எனக்கு என்னாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு எதுவும் நடந்திருக்கக்கூடாதுல அப்படிங்கும் போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, என்னத்தை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு அதுவே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ எல்லாருமே வந்து அவங்க கதிருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தானா வந்து நினைக்கிறாங்க எல்லாருமே வந்து கதிரை வந்து இந்த மாதிரிக்கு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்பா ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தானா வந்து கதிரை கூப்பிடவும் கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தானா நீ இப்போ உடனே கிளம்பணுமா, நீ எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பாட்டி நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து பார்த்தோம்னா வருத்தத்தோடையே வந்து கதிரை அழைச்சிட்டு போகவும், பாரு அவள் இந்த நிலமையில கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா புரிஞ்சுக்கிட்டுதாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், பெரியப்பா வந்து கதிர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, அதனால தான் வந்து தானா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாங்க பார்த்தோம்னா வந்து அவங்க பசுபதியோட வீட்டுக்கு வந்து சீனுவும் மாயா எல்லாரும் வராங்க. வந்ததுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் பெரியம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக நீ இந்த மாதிரிக்கு நீ வந்து பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டவும் அப்போ புவனேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன ஆனாலும் சரிதான், அதுக்கு நான் தான் காரணமா என்ன அப்படிங்கும்போது, ஆமாம் நீ தான் காரணம், உன்னை தவிர வேற யாருமே இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் 2 பேரும் உயிரோட இருந்தால் தானே இப்படிலாம் பண்ணுவீங்க, உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பசுபதியும் புவனேஸ்வரியும் வீட்டில் போட்டு அடைக்கிறதுக்காக இருக்கும்போது உடனே புவனேஸ்வரி பசுபதியும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கிற மாயா அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு தானே எங்கள் பெரியம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக நீ பண்ணுன, அதுவே தான் உனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே மாயா நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பெரியப்பா இவங்களை சும்மா விடக்கூடாது, அடுத்தடுத்து நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தனாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லி வந்தாங்க, பெரியம்மாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லி வந்தாங்க, இதுக்கு மேலே இவங்களை விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும்னா போட்டியில் நம்ம ஜெயிச்சு காட்டணும், அதுதான் நம்ம இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு என் குடும்பத்தை அடுத்தடுத்து பழிவாங்கிறதுக்காக நீ இது எல்லா ஏற்பாடு பண்ணுவேன், ஆனால் உன்னை சும்மா விட்டு போகிறேன்னா அதுக்கு ஒரே இது போட்டியில் ஜெயிச்சு உன் முகத்தில் நாங்கள் கறியை பூசுகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து புவனேஸ்வரிக்கிட்ட பயங்கரமாக திட்டிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்கிறாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, எப்படியா இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சு காட்டணும், அதுதான் நம்ம இவங்களுக்கு கொடுக்குற சவுக்கடியாக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கதையை முடிக்கிறதுக்காகவும் அந்த குடும்பத்தோடு வந்து இவன் பண்ணியிருக்கிறான், இவனை சும்மாவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பசுபதி சொல்கிறாங்க, புவனா நீ கொஞ்சம் இப்போ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க 2 பேருக்கும் என்ன சின்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி டீமும் இன்னொரு பக்கம் ஜானகி டீமும் போகவும் அப்போ வந்து ஒரு பாட்டில் வந்து அவங்க என்னென்ன சின்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க, எழுதி போட்டிருக்கிறாங்க, இதில் 2 பேரும் எடுங்க அப்படிங்கும்போது புவனேஸ்வரி எடுக்கிறாங்க. அதே மாதிரிக்கு ஜானகி எடுக்கவும் ஜானகிக்கு குடம் தான் சின்னமாக வருது, அதே மாதிரிக்கு புவனேஸ்வரிக்கு ஒரு சின்ன வரவும் உடனே வந்து குடத்தை பார்த்ததுமே அவங்க ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 2 பேரும் வெளியே வரவும் அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணனாலும் சரிதான், போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், என்னை வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானகியும் அப்படியே அதே நான் பார்த்துடலாம் அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணனாலும் சரி தான், உன்னால் வந்து அதாவது உங்கள் 2 பேரும் தான் நீங்கள் 2 பேரும் தான் உங்களுக்குள்ள ஓட்டு போடணுமே தவிர மற்றபடி இந்த ஊர்க்காரங்க யாருமே உங்களுக்கு ஓட்டு போட வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும், அதனால வந்து பாரு நீ வந்து டெபாசிட் கூட நீ வந்து கிடைக்காம இழந்துக்கிட்டு தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியாடி அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பசுபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன போனா என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த ரகுராம் குடும்பத்தில் அவ்வளோ வெறுமை வந்து நம்மளை விட்டு எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினாங்க, அதுவும் அந்த மாயா என்னை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினா அவளை சும்மா விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நம்ம 2 பேருடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அவள் என்னெல்லாம்
பண்ணுனா அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ பாரு அவளை என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது மாயாவோட கதையை முடிக்கிறதுக்காக இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த புவனேஸ்வரி வந்து அதாவது தான் ஜெயிக்கிறதுக்காக நம்ம குடும்பத்தை அவள் எந்த லெவலுக்குனாலும் பழிவாங்கிறதுக்காக போவா. அதனால நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்து தேர்தலில் ஜெயிச்சு காட்டுறதுக்காக நம்ம வந்து வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பெரியமா தான் ஜெயிக்க போகிறாங்க. அவள் வந்து டெபாசிட் இழந்துட்டு தான் போக போகிறா. அவளுக்கு வந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கவும் அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்காக வந்து அவள் சும்மா இருக்க மாட்டா. என்னென்ன குறுக்கு வழி உண்டுமோ அது எல்லா குறுக்கு வழியிலும் அவள் போவா. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சீனு வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த புவனேஸ்வரி எவ்வளோ மோசமானவளா இருக்கிறா, அவள் வந்து இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மாயாவும் சொல்றாங்க, ஆமா சீனு எப்படியாவது பெரியமாவை தோக்கடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் எந்த இலக்கினாலும் போவா அப்படின்னு மாயாவும் சின்ன பேசிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா பார்வதி வந்து புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணவும் உடனே புவனேஸ்வரி சொல்லு பார்வதி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த மாயா என்னம்மா ஆட்டம் ஆடுறா, எப்படினாலும் சரி ஜானகி நீ தான் ஜானகி அக்கா தான் வந்து இந்த போட்டியில் வந்து உங்களை தோக்கடிச்சிருவாங்களாம், அவங்க தான் ஜெயிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, ஆமாம் போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு பார்வதி அங்கே என்னென்ன நடக்குதோ அது அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லிட்டே இரு அப்படிங்கும்போது உடனே வந்து பார்வதியும் வந்து எனக்கு அதை தவிர எனக்கு வேண்டாம் என்ன வேலை, இந்த அக்கா தோக்கணும்னு சொல்லி தான் நானும் வந்து நினைக்கிறேன், அதே மாதிரிக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டணும், இந்த இதுலையாவது வந்து அவங்கள வந்து நீங்கள் தோக்கடிச்சே காட்டணும் அப்படிங்கும்போது உடனே வந்து புவனேஸ்வரியும் வந்து பார்வதிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது மாயா எங்கே போகிறா எங்கே வரான்னு எனக்கு அப்பப்போ எனக்கு தகவல் சொல்லு அப்படிங்கும்போது ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ சொல்ல அப்படிங்கும்போது உடனே வந்து பார்வதி நினச்சிக்கிட்டு தாங்க, ஓஹோ மாயாவுக்கு அடுத்தது இவங்க என்னமோ பண்ண போகிறாங்க போலுக்கு, இந்த மாயா ஒழிஞ்சாதான் நம்மளுக்கு நிம்மதி, அதனால வந்து நம்மளும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து மாயாவுக்கு அடுத்தது என்ன இடைஞ்சல் கொடுக்க போகிறாங்க, ஏன்னா மாயாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததான் திட்டம் போடுறாங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.